17வது சட்டசபை தேர்தல் 14வது முதல்வராக விஜய் பொறுப்பேற்றார். தமிழக முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சியை 2 ஆண்டுகளுக்கு முன் துவக்கி 4 முனை போட்டியில் தமிழக வெற்றிக் கழகம் தனித்து போட்டியிட்டு 234 தொகுதிகளில் 108 தொகுதிகளில் வெற்றி. இந்த நிலையில் ஆட்சி பெரும்பான்மை அமைக்க விஜய்க்கு 10 எம்எல்ஏக்கள் தேவை என்ற நிலையில் திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் 5 தொகுதியும், கம்யூனிஸ்டுகள் தலா 2 தொகுதியும், விடுதலை சிறுத்தைகள், இந்திய முஸ்லிம் லீக் 2 தொகுதியும், கிட்டத்தட்ட 120 தொகுதிகள் ஆதரவு கடிதத்துடன் நேற்று அவர் கவர்னரை சந்தித்த நிலையில் இன்று காலை நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் தமிழக முதல்வராக பொறுப்பேற்றார். பொறுப்பேற்றவுடன் அவர் முதல் கையெழுத்தாக 200 யூனிட் மின்சாரம் இலவசம். இதையடுத்து அவர் தலைமை ஸ்தலகம் சென்றபோது அங்கு அதிகாரிகளை சந்தித்து பேசினார். அவருக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி இன்று காலை 10:54 மணிக்கு எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்த ஒரு வாழ்த்து செய்தி. தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அவரது பதவி காலம் சிறப்பானதாக அமைய நல்வாழ்த்துக்கள். மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த மத்திய அரசு தமிழ்நாடு அரசுடன் இணைந்து தொடர்ந்து பணியாற்றும் என்று தனது எக்ஸ் பதிவில் காலை 10:54 மணிக்கே பிரதமர் தனது பதிவை பதிவிட்டுள்ளார். இதற்கு பதிலளித்துள்ள விஜய் தனது எக்ஸ் பதிவில் மாலை 3:33 மணிக்கு அனுப்பியுள்ள செய்தியை நாம் பார்ப்போம். இதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தமிழக முதல்வராக பொறுப்பேற்றுள்ள விஜய் பிரதமருக்கு தனது எஸ் பதிவில் மாலை 3:33 மணிக்கு பதிவிட்டுள்ள செய்தியில், முதலமைச்சராக நான் பொறுப்பேற்றதை ஒற்றி எனக்கு தனது நல் வாழ்த்துக்களை தெரிவித்த மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு எனது உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது மக்களின் நலனும் முன்னேற்றமே எங்களின் ஒரே குறிக்கோளாகும். தமிழ்நாட்டின் தொடர்ச்சி வளர்ச்சிக்கு ஒன்றிய அரசின் முழுமையான ஆதரவையும் ஒத்துழைப்பையும் நாங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கிறோம். பிரதமர் மத்திய அரசு என்று குறிப்பிட்ட நிலையில் மு.க. ஸ்டாலின் போல் மத்திய அரசை ஒன்றிய அரசு, அதாவது யூனியன் கவர்மெண்ட் என்று அழைத்த விஜய், இது எதிர்பாராத திருப்பம். பிரதமருக்கு திமுக அரசை போல் மத்திய அரசை ஒன்றிய அரசு என்று அழைத்திருப்பது அவர் மத்திய அரசுடன் கருத்து வேறுபடுகிறாரா அல்லது யதார்த்தமான கடிதமா என்று தெரியவில்லை என்றாலும் ஆங்கிலத்தில் அவர் சரியாக யூனியன் கவர்மெண்ட், அதாவது தமிழில் ஒன்றிய அரசு மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டது போல் குறிப்பிட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரதமர் அலுவலகத்திலிருந்து மத்திய அரசு என்ற கடிதம், மாநில அரசு முதல்வரிடமிருந்து ஒன்றிய அரசு என்ற கடிதம்.